இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் முப்பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். தாயாம் திரு அவையானது மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவையும், மே மாதத்தின் இறுதி நாளான இன்று மரியன்னையின் வணக்க மாதத்தில் மரியன்னைக்கு முடிசூட்டு விழாவையும், இளைஞர் உலகின் விடிவெள்ளியும் இறைவன் அளித்த பேரருட் கொடையும் நம் பங்கின் பாதுகாவலரும் ஆகிய புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளையும் சிறப்பித்து கொண்டாட ஒன்று கூடி இருக்கின்றோம். மகிழ்ச்சி பொங்கும் இந்நாளில் இத்திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆசி வழங்க இருக்கும் நம் பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களையும், இத்திருப்பலியை சிறப்பிக்கும் சலேசிய உடன் உழைப்பாளர்கள் இயக்கத்தினரையும், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்து வாழவும், துன்பத்தில் தவிப்போருக்கும் உதவிக்கரம் நாடுவோருக்கும் அன்னை மரியாவை போன்று தேடி சென்று உதவிடவும், பகிர்ந்து வாழும் மனப்பாங்கும் பெற்று நம் தாய் அன்னை மரியாளின் மதிப்பீடுகளான இறைவேண்டல், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகளால் அணி செய்திட அன்னையின் அரவணைப்பிலும் தூய தொன்போஸ்கோவின் வழிகாட்டுதலோடு இறை நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க இத்திருப்பலியில் பக்தியோடு செபிப்போம். இறைவன் குரல் கேப்போ, அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இங்கு நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியில் தினமும் இணைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியில் தினமும் இணைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை எங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மாலை திருப்பலியானது மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்திற்கு இறைவன் அன்னை மரியாளின் வழியாக செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினர் புனித ஜான் போஸ்கோவுக்கு நன்றியாகவும், டோனா ஆக்னஸ் அபி ஜார்ஜ் இறைவனுக்கு நன்றியாகவும், ஏஞ்சலின் ஐஸ்வர்யா 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காகவும் கல்லூரியில் இடம் கிடைத்ததற்காகவும் அவருடைய தந்தை அந்தோணி முத்து நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். அந்தோணி முத்து தனது மகன் சந்தோஷ் ஜேம்ஸ் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பில் இடம் கிடைத்ததற்காக நன்றியாகவும் அர்ப்பணிக்கின்றார். தமிழரசி அப்பல்லோ ஷைன் ஃபவுண்டேஷனில் 5 ஆண்டுகளாக பணி செய்து வருவதற்காக இறைவனுக்கு அன்னை மரியாளுக்கு நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். மரிய கேரலின் ரிபல்லோ மூவர் இறைவனின் அருளினாலும் அன்னை மரியாளின் துணையாலும் இறைவன் தங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார்கள். ஜான் பிரான்சிஸ் ரிபல்லோ அவர்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நற்கருணையில் பங்கேற்று நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டதற்காக நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். டேனியல் மார்க்கஸ் 11ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதற்காக அன்னை மரியாளுக்கும் புனித ஜான் போஸ்கோவுக்கும் நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். ஜாய் ஷர்மிளா குடும்பத்தினர் அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி மகிழ்கின்றார்கள். ஜோயல் மருத்துவ பரிசோதனையில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்காக இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துகின்றார். ஜான் தாமஸ் நீனா ஜான் அன்னை மரியாளின் வழியாகவும் புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் பெற்று மகிழ்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார்கள். ஜார்ஜ் சுந்தர் அசுந்தா குடும்பத்தினர் அன்னை மரியாளுக்கும் புனித ஜான் போஸ்கோவுக்கும் நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் அந்தோணி முத்து தனது பணியில் வளரவும் தடைகள் நீங்கவும் சகாய அன்னையின் வழியாக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். அகஸ்டின் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். ஜோசப் டேவிட் நல்ல உடல் நலனுக்காக ஜெபிக்க இந்த திருப்பலியிலே கேட்டுக்கொள்கின்றார். இவருடைய கருத்துக்களை எல்லாம் அன்னை மரியாள் ஏற்று புனித ஜான் போஸ்கோவின் வல்லமையுள்ள பரிந்துரையால் இவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஈடேற வேண்டும் என்றும் இறை அருள் இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல உள்ளங்களை எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்து அன்னை மரியாளின் பரிந்துரையோடும் புனித ஜான் போஸ்கோவுடைய பரிந்துரையோடும் இவர்களை தொடர்ந்து பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் குழந்தை தெரேசா இறந்த 4வது மாத நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த அருள் தந்தை பாக்யநாதன், அருமைராஜ், மேரி அருமைராஜ், டாக்டர் தெய்வநாயகம், எஸ்ஏ பெர்னாண்டோ இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனின் அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்று மகிழ்வார்களாக. இந்த கருத்துக்களோடு என்னுடைய 52வது திருமுழுக்கு நாளை இன்று நான் நினைவு கூறுகின்றேன். இறைவன் என்னை தன்னுடைய குழந்தையாக ஏற்று திருமுழுக்கு என்னும் அருளை எனக்கு வழங்கிய இந்த நாளிலே 52 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் துணை தொடர்ந்து என்னோடு இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று எனக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இந்த விழாவையும் மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று புனித ஜான் போஸ்கோவின் நினைவையும் மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாத நிறைவிலே அன்னைக்கு முடிசூட்டி நாம் மகிழவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களோடும் இருந்து நம்மை தொடர்ந்து அன்னைக்கு உகந்தவர்களாகவும் புனித ஜான் போஸ்கோவுடைய வல்லமையுள்ள பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் வாழ்கின்றவர்களாகவும் நாம் இருக்க தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். தவறிய நேரங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் அமர்வோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று விண்ணக தந்தையின் வாழ்த்தை முதன்மை வான தூதரான கபிரியேல் வழியாக பெற்று, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று தூய ஆவியாரால் நிரப்ப பெற்ற எலிசபெத்திடமிருந்து பாராட்டு பெற்று, இவரே உம் தாய் என்று இயேசுவால் நமக்கு தாயாக அருள பெற்றவர் நம் அன்னை மரியா. அன்னையின் அன்பை, இரக்கத்தை, பரிவை, அவர் வழியாக நடந்த பல்வேறு அற்புதங்களின் அடிப்படையில் ஆலயங்கள் எழுப்பி திருவிழாக்கள் ஏற்படுத்தி கத்தோலிக்க திரு அவை வணங்கி மகிழ்கின்றது. அன்னையின் முடிசூட்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் அன்னையின் மணிமுடியில் உள்ள 12 விண்மீன்களை குறிக்கும் வண்ணமாக 12 இடங்களில் நிகழ்ந்த அன்னையின் காட்சியை உங்கள் முன் கொண்டு வருகிறோம். லாவாங் அன்னை காட்சியளித்த இடம் லாவாங், வியட்நாம். காட்சியளித்த ஆண்டு 1798. வரலாறு: இயேசுவின் மீதும் அன்னையின் மீதும் கொண்ட நம்பிக்கையினால் அளவில்லாத துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு காட்டில் தஞ்சமடைந்து ஒன்று கூடி ஜெபித்த மக்களுக்கு அன்னை காட்சியளித்து ஆறுதலும் தேறுதலும் அளித்து நோய்களை குணப்படுத்த பல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருப்பவர்களின் ஜபங்கள் கேட்கப்படும் என்று வாக்களித்தார். கண்ணீரின் அன்னை காட்சியளித்த இடம் பிரேசில். காட்சியளித்த ஆண்டு மார்ச் 8, 1930. ஏப்ரல் 24, 1931. காட்சியை பெற்றவர் அருட்சகோதரி அமலியா. செய்தி: தனது உறவினரின் மனைவிக்காக அருட்சகோதரி ஜெபித்தபோது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி அன்னையின் கண்ணீரின் பேரில் ஜெபிக்க பணித்தார். மார்ச் 8, 1930 ஆண்டு அன்னை காட்சியில் விண்ணுலகை குறிக்கும் நீல நிற மேல் அங்கியையும், வலியையும் வேதனையையும் குறிக்கும் ஊதா நிற அங்கியையும், பரிசுத்தத்தை குறிக்கும் வெண்ணிற முக்காடும் அணிந்து கண்ணீரின் ஜெபமாலையை தந்தார். இஜெபமாலையில் அன்னையின் 7 வியாகுலங்களை தியானித்து பல ஆசீர்வாதங்களை பெற திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த பக்தி முயற்சியை அங்கீகரித்தார். அமல உற்பவ அன்னை அங்கீகரித்தவர் திருத்தந்தை 9ஆம் பயஸ். அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1854. திருவிழா கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 8. வரலாறு: 1854 ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் திருத்தந்தை 9ஆம் பயஸ் அமலம் மரி அமல உற்பவி என்ற நம்பிக்கை உண்மை என வரையறுத்து கூறினார். மனிதகுல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிமரியை அவருடைய தாய் அன்னா கரிதரித்த நொடி பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் தொடக்க நிலை பாவம் அணுகாதவளாய் பிறக்கச் செய்தார். சலேத் அன்னை காட்சியளித்த இடம் லா சலேத், பிரான்ஸ். காட்சியளித்த நாள் 19 செப்டம்பர் 1846. காட்சியை பெற்றவர் மிலாத்தி கால்வர்ட், மேக்ஸ்மில் கிராட். செய்தி: மக்கள் மனம் திரும்பி தன் மகனை நம்ப வேண்டும், ஏனெனில் தாம் பறந்து விரிந்த கரங்களால் நம்மை காக்கிறவர் அவரே, சிறு குற்றோரை சிதறடிப்பவரும் அவரே. கருப்பு மடோனா காட்சியளித்த இடம் செஸ்டோசோவா, போலந்து. காட்சியளித்த ஆண்டு 14ஆம் நூற்றாண்டு. வரலாறு: குழந்தை இயேசுவை தாங்கிய கருப்பு மடோனாவின் திருவுருவ படமானது பாரம்பரியத்தின்படி நற்செய்தியாளர் புனித லூக்காவால் வரையப்பட்டது. கருப்பு மடோனா திருவுருவ படத்தின் வலது கரம் குழந்தை இயேசுவை நோக்கியும் இடது கரம் குழந்தை இயேசுவை தாங்கியும் உள்ளது.
இது எல்லோரையும் இயேசுவின் பால் கொண்டு செல்லும் அன்னையின் பணியை குறிக்கின்றது. அன்னை உலகிற்கு பாதுகாவலியாக அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை. திருவிழா கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 28. ஆயராக இருந்து 202 மறைசாட்சியாக மரித்த புனித ஐரேனியூஸ் என்னும் புனிதர் மரியன்னையை புதிய ஏவாளுக்கு உருவகப்படுத்தினார். கீழ்ப்படியாமையினால் ஏவாள் மனித குலத்திற்கு சாபம் என்னும் துன்ப முடிச்சை கொணர்ந்தாள். அன்னையோ தனது கீழ்ப்படிதலின் மூலம் இத்துன்ப முடிச்சை அகற்றினார். அதன் அடிப்படையிலேயே அன்னையின் இந்த படம் வரையப்பட்டது. நமது குடும்பங்களில் ஏற்படும் தீர்வு காண இயலாத துன்ப முடிச்சுகளை அகற்றி உலகம் சார்ந்த ஆசிரை தருவது மட்டுமல்லாமல் விண் அரசிலும் நமக்கு இடம் கிடைக்கும் பொருட்டு அன்னை நமக்காய் பரிந்து பேசுகிறார். கார்மேல் அன்னை. காட்சியளித்த இடம் இங்கிலாந்து. காட்சியளித்த ஆண்டு ஜூலை 16, 1251. காட்சியை பெற்றவர் சைமன் ஸ்டாக். வரலாறு. அன்னை மரியா 1000 வானதூதர்கள் புடைசூழ சைமன் ஸ்டாக்கிற்கு தோன்றி ஒரு உத்திரியத்தை வழங்கி அதை அணிந்து கொள்வோர் தமது பாதுகாப்பை தவறாமல் அடைவர் என்று கூறினார். உத்திரிய பக்தி முயற்சி திருத்தந்தையர்களாலும் புனிதர்களாலும் பரிந்துரை செய்யப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை. காட்சியளித்த இடம் இத்தாலி. காட்சியை பெற்றவர் புனித ஜான் போஸ்கோ. திருவிழா கொண்டாடப்படும் நாள் மே 24. லெபாந்தோ என்ற இடத்தில் துருக்கியர்களை வெல்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு உதவிய அன்னை மரியாவுக்கு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற பெயரை திருத்தந்தை 5ஆம் பயஸ் சூட்டினார். 1862 ஆண்டு தொன்போஸ்கோவிற்கு சகாய அன்னை காட்சி தந்து தூரின் நகரில் பேராலயம் கட்ட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். எழில்மிகு பேராலயத்தை கட்டி அன்னையின் புகழை சலேசியர்கள் வழியாக உலகெங்கும் பரப்பியவர் புனித ஜான் போஸ்கோ. பெரிய நாயகி அன்னை. காட்சியளித்த இடம் கோணாங்குப்பம். காட்சியளித்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. காட்சியை பெற்றவர் கச்சிராயர். வீரமா முனிவர் கொண்டு வந்த அன்னையின் சுரூபத்தை வைத்து கச்சிராயர் என்பவரால் கோணாங்குப்பத்தில் கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு இறை அருள் பெற்று தருபவராக பெரிய நாயகி அன்னை திகழ்கிறார். கருத்தாங்கி அன்னை. அங்கீகரித்தவர் திருத்தந்தை 13ஆம் கிரகோரி. திருவிழா கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 18. வரலாறு. நம் அன்னையை இறைவனின் தாய் என பறைசாற்றவும் மகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சிறிது நாட்களுக்கு முன் அன்னையின் சூழ்நிலையையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு வணக்கம் செலுத்தி மகிமைப்படுத்தவும் இப்பக்தி முயற்சி பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது. தங்கத்தாய். கர்நாடகாவிலுள்ள கோலா தங்க வயலில் பணிபுரியும் சுரங்க தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதுகாவலியாக இருந்து பல புதுமைகளை புரிந்து எண்ணற்ற மக்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறார் நம் தங்கத்தாய். குவாதலூப்பே அன்னை. காட்சியளித்த இடம் டெபயாக் மலை, மெக்சிகோ. காட்சியளித்த ஆண்டு டிசம்பர் 9. காட்சியை பெற்றவர் யுவான் தியாகோ. திருவிழா கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 12. செய்தி. என்னுடைய உதவி வேண்டி மன்றாடுவோருக்கும் என்னை நம்புவோருக்கும் என்னை அன்பு செய்பவர்களுக்கும் என்னை நோக்கி கதறி அழுவோருக்கும் நானே இரக்கம் மிகுந்த அன்னை. அவர்கள் அனைவரையும் என் இதயத்திற்கு அருகில் வைத்திருப்பேன். அவர்களின் அழுகையையும் துயரங்களையும் வேதனைகளையும் மாற்றுவேன் என்று கூறினாள் நம் அன்னை. தனி சிறப்பு. யுவான் தியாகோவின் மேலுடையில் மாதா பதித்து விட்டு போன உருவம் இன்றும் மங்காமல் அழகு குறையாமல் இருக்கின்றது. இப்போது வானதூதர்கள் மணிமுடியை ஏந்தி வர விண்ணக மன்னக அரசியாம் நம் இறை அன்னைக்கு
பங்கு தந்தை முடிசூட்டுவார். அனைவரும் எழுந்திருப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனே நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நினைக்கின்றது.
ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயராம் புனிதமாகும் அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரி, நீர் பேறு பெற்றவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆசி உமக்கே. அதிகாரம் 1 இறை முத்துக்கள் 39 முதல் 56 முடிய. காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று மாலை நம்முடைய கிளைப்பங்கு திருவள்ளுவர் நகரிலே அன்னைக்கு முடிசூட்டு விழா மிக அழகாக நேர்த்தியாக நடைபெற்றது. இன்று நம்முடைய பங்கிலே அன்னை மரியாளுக்கு முடிசூட்டுகின்ற விழா இன்றைய முதல் வாசகம் சொல்வது போல அது திருவிழா காலம் போல் இருக்கும் என்று இறைவாக்கினர் செப்பனியா கூறுகின்றார். உண்மையாக ஒரு மாபெரும் திருவிழா போல இன்று அன்னைக்கு நாம் இந்த முடிசூட்டு விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். உண்மையாகவே அன்னையினுடைய முகத்திலே முடி சூட்டுகின்ற பொழுது நான் அவருடைய முகத்திலே ஒரு புன்னகையை பார்த்தேன். உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அன்னை என்றால் இவ்வளவு ஆடம்பரமாகவும் கோலாகலமாகவும் மகிழ்ச்சியோடும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை இன்று நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம். உண்மையாகவே அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற பெருமையெல்லாம் அவளுக்கு தகுந்ததுதான். இதைவிட அதிகமான பெருமைக்கு உரியவராக அன்னை மரியா இருக்கின்றார். ஆகவே நாம் செலுத்துகின்ற இந்த பெருமையும் மாட்சியும் அவளுக்கு செலுத்துகின்ற வணக்கமும் நிச்சயமாக அது அவளுக்கு தகுதியுடைய ஒன்றுதான் என்ற விதத்திலே நாம் அவளை மிக அற்புதமாக இன்று நாம் வாழ்த்தி வணங்கி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வண்ணமாக அவள் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக திகழ்கின்றார் என்பதை நாம் பறைசாற்றுகின்ற விதமாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உள்ளங்களுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் நம்முடைய பங்கிற்கும் அரசியாக இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துகின்ற அன்னையாக அவர் இருக்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்ற விதத்தில் இந்த அற்புதமான நிகழ்வை நம்முடைய திருவழிபாட்டு குழுவினர் மிக அழகாக பல நாட்கள் இதற்காக தயாரித்து இன்று இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் அனைவரும் நம்முடைய அன்பிற்கும் பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர்களாக இருக்கின்றார்கள். இது சாதாரணமான விஷயமில்லை. இந்த மாதம் முழுவதும் 31 நாள்களும் 31 அன்னையினுடைய காட்சிகளை எடுத்து அதை தயாரித்து வாட்ஸ்அப் மூலமாக பலருக்கு அது பகிரப்பட்டது. கண்டிப்பாக அதை நீங்கள் வாசித்து பயன்பெற்றிருப்பீர்கள். அன்னையினுடைய 31 காட்சிகளை மிக அழகாக நடைபெற்ற இடம், எந்த ஆண்டு, அதை அங்கீகரித்தவர் யார், என்ன அதனுடைய வரலாறு என்பதையெல்லாம் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் தேவையான தகவல்களை அழகாக நமக்கு தொகுத்து கொடுத்தார்கள். அதற்கு மணிமகுடமாக இந்த இறுதி நாளிலே அதிலிருந்து 12 அன்னையினுடைய காட்சிகளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம் கண்முன்பாக அதை அழகாக காட்சியாக்கி அன்னைக்கு நாம் பெருமை செலுத்துகின்ற விதத்திலே இதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். விண்ணவர்கள் புடைசூழ நாம் நிகழ்த்திய இந்த நிகழ்வு உண்மையாகவே அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது. இவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்ட பிறகு இன்னும் மறைவுரை ஆற்ற வேண்டுமா என்று நான் சிந்தித்தேன். நிறைய விஷயங்களை இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். இருப்பினும் மிக சுருக்கமாக 3 கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னையாக இருக்கின்றார். வானதூதர் வந்து நீ கடவுளின் மகனுக்கு தாயாக போகிறாய் என்று நற்செய்தியை அவருக்கு சொல்லுகின்றார். அதை அன்னை மரியா நம்புகிறார், நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதோ உறவினரான எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று வானதூதர் சொன்னதை கேட்டு அதையும் நம்புகின்றார். அது எப்படி நடக்க முடியும்? எனக்கு எலிசபெத்தை பற்றி தெரியும், என்னுடைய உறவினர், அவர் வயதானவராயிற்றே, அவருக்கு எப்படி? நானோ கணவனை அறியேனே என்று சொன்ன அன்னை மரியா எலிசபெத்து 6ஆம் மாதம் கருவுற்றிருக்கின்றார் என்று சொன்ன பொழுது எதுவுமே சொல்லவில்லை. ஏன்? கணவனை அறியாமல் இருக்கின்ற என்னை தூய ஆவியார் ஆட்கொண்டு என்னுடைய கருவிலே குழந்தையை உருவாக்க முடியும் என்றால் ஏன் எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுக்க முடியாது என்று சிந்தித்திருப்பார். ஆகவே அதை கேள்விக்கு இடமில்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அதை நம்புகின்றார். நம்பியதனால்தான் உடனடியாக புறப்பட்டு இதோ செல்லுகின்றார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு அவர் விரைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையின் அன்னை, கடவுளை மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்து உள்ளவராக அன்னை மரியாள் இருந்தார். ஆகவே தான் எலிசபெத் சொல்லுகிறார், பாருங்கள், உமக்கு ஆண்டவர் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் பேறு பெற்றவர் எதனால்? கடவுள் சொன்ன அனைத்தும் உண்மை, அது நிறைவேறும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டதால் இவள் சிறப்புக்குரியவராக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளை நாம் நம்ப
அன்னை மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று கொடுக்கப்படுகிறார். ஆகவே அன்னை மரியே, நீர் எவ்வாறு இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தீரோ அதுபோல நானும் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றவராக இருக்க எனக்கு வரமருளும் என்று சொல்லி இந்த நாளிலே அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக, எலிசபெத்து முதிர்ந்த வயதுடையவள். அவளுக்கு இதோ இந்த வயதிலே அவர் கருவுற்று இருக்கிறார் என்றால் எவ்வளோ கடினமான சூழ்நிலை. ஜக்கரியா ஆலயத்திலே ஆலய பணிகளை செய்து கொண்டிருப்பவர். ஆகவே அவருக்கு உதவி தேவைப்படும் என்று எண்ணிய தருணத்திலேயே அன்னை மரியாள் அவரை கவனித்துக் கொள்வதற்காக, இந்த நேரத்திலே அவளை கவனித்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று, அதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவளாகவே முன்வந்து இதோ எலிசபெத்தை கவனித்துக் கொள்வதற்காக செல்கிறார். 3 மாதம் அங்கே தங்கியிருந்து அவரை கவனித்துக் கொள்ளுகின்றார். குழந்தை பிறக்கின்ற வரையிலே இருந்து அவர் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருகின்றார். எந்த அளவுக்கு பாசமுள்ள ஒரு பெண்மணியாக அன்னை மரியாள் இருந்திருப்பார். பிறருடைய நலனிலே அக்கறை உள்ள ஒரு பெண்மணியாக இருந்திருப்பார். ஜெசி என்கின்ற ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளும் இரவிலே கடவுளிடத்தில் ஜெபித்து விட்டு உறங்குவது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஜெபிக்கின்ற பொழுது ஜெசி கடவுளிடத்தில் சொன்னால், கடவுளே, என் வீட்டில் இருக்கின்ற என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதரன் எல்லாரையும் நீ நன்றாக கவனித்து கொள்ளும், நீ தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு கடைசியாக அவள் சொன்னால், ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆண்டவரே, நீ உங்களையும் கொஞ்சம் கவனிச்சிங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும், ஆகவே உங்களையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தாலாம். ஒரு சாதாரண குழந்தையினுடைய மனம் பாருங்களேன். தான் கடவுள் நம்ம எல்லோரையும் கவனித்துக் கொள்ளுவராக இருக்கிறார். அன்னை மரியாள் எலிசபெத்தை கவனித்துக் கொள்வதற்காக அவர் சென்றார். இறைவன் நம்மை பராமரிக்கின்றவராக, நம் மீது தனி கவனம் செலுத்துகின்றவராக, நம் மீது அக்கறை உள்ளவராக கடவுள் இருக்கின்றார். இதை அன்னை மரியாள் உணர்ந்தவளாக இதோ தன்னுடைய பராமரிப்பை கொடுப்பதற்காக எலிசபெத்தை சந்திப்பதற்காக செல்லுகின்றார். இப்படி செய்த அன்னை மரியாள் நம்மை எல்லாம் கவனித்துக் கொள்ள மாட்டாரா? சிலுவையிலே இயேசு இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை அவளுக்கு மகனாக கொடுத்தாரே, அவர் வழியாக இந்த உலகில் இருக்கின்ற எல்லாருக்கும் அன்னையாக அவர் இருக்கின்றார். நம்ம எல்லோரையும் கவனித்துக் கொள்ளுகின்றவராக அந்த அன்னை தான் இருக்கிறார். ஆகவே அந்த அன்னையிடத்திலே நாம் தஞ்சம் புகுவோம். நிச்சயமாக அவள் நம்மை கவனித்துக் கொள்வார், நம்மை பராமரிப்பார், பாதுகாப்பார். மூன்றாவதாக, அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார். எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறுகின்றார். உன் வாழ்த்துரை என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் தொல்லிற்று. என்ன அதிசயம் பாருங்கள். காதில் ஒலித்த வாழ்த்துரை வயிற்றில் இருந்த குழந்தையை பேரு வகையால் தொல்லச் செய்கிறது. வாழ்த்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது பாருங்கள். பிறரை நீங்கள் வாழ்த்துகின்ற பொழுது, அந்த வாழ்த்துரை காதில் கேட்கின்ற பொழுது அது உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏன் வயிற்றில் இருந்த குழந்தை கூட மகிழ்ச்சியால் தொல்லுகிறது என்றால் அந்த வாழ்த்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது அவளை வாழ்த்தினாள். எலிசபெத்தும் என்ன செய்கிறார்? அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லிவிட்டு, பெண்களுள் நீர் பேறு பெற்றவர், எல்லா தலைமுறைகளும் உம்மை பேறு பெற்றவர் என்று போற்றுமே என்று சொல்லி அவளும் பங்கிற்கு அன்னை மரியாளை வாழ்த்துகின்றார். வாழ்த்து வாழ்த்தை ஈன்றெடுக்கின்றது. சாபம் சாபத்தை தான் ஈன்றெடுக்கும். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நாம் நல்லவற்றை பிறருக்கு கொடுப்போம். அதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். 2 பேர் சந்திக்கின்ற பொழுது பொதுவாக என்ன பேசுகிறார்கள்? 3வது ஆளை பற்றி பேசுவார்கள். இப்படி புறம் பேசுவது என்பது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. ஆகவே பிறரை வாழ்த்தி பேசுவது என்பது உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை இந்த அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த இந்த விழாவிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான பாடம். பிறருக்கு வாழ்த்தை கொடுங்கள், நீங்களும் வாழ்த்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வீர்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து நடைபயில அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த விழா தருகின்ற இந்த 3 சிந்தனைகளையும் நாம் உள்வாங்கி நம்பிக்கை நிறைந்தவர்களாக, இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றும், பிறர் மீது அக்கறையும் கரிசனையும் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றும், அன்னை மரியாள் எலிசபெத்தின் மீது அக்கறை கொண்டு அவளை கவனித்துக் கொண்டது போல நாமும் பிறரை கவனித்துக் கொள்கின்றவர்களாக, பிறர் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும்,
மூன்றாவதாக பிறருக்கு வாழ்த்து சொல்வதன் வழியாக நாமும் வாழ்த்தை பெற்று இறை ஆசிரியை பெற்று மகிழ்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு அன்னை மரியாளிடமிருந்து இந்த 3 அற்புதமான பண்புகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் அவளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என உறுதியளிப்போம். ஆமென். அனைவரும் எழுதி நிற்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, அழைத்து அனுப்பப்பட்டு இறைப்பணியை ஏற்று செயல்படும் அனைத்து பணியாளர்களும் இறை இயேசுவோடு இணைந்து இணை விடுதலையாளர்களாக அன்னையைப் போல் உடன் பணியாளர்களாக செயல்பட வேண்டிய அனைத்து வரங்களையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையானவரே எம் இறைவா, உம் அன்னையை இறைவன் தேர்ந்தது போல் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உம்மை போன்றும் அன்னையின் வாழ்வை பின்பற்றி எங்கள் சுமைகள் எல்லாம் பிறருக்காக சுமக்கும் ஆற்றலையும் வல்லமையும் தாராள மனதையும் அளித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, தூய கன்னிமரியின் கருணை மனம் கொண்டவர்களாய் எங்களை சூழ்ந்துள்ள மக்களின் நிலை கண்டு, குறிப்பாக வாழ்வில் கைவிடப்பட்டோர், தனிமையில் தவிப்போர், ஏழ்மையில் வாடுவோர், வாழ்வை தொலைத்துவிட்டு தடுமாறுவோர், இவர்களுக்கு தாராள மனதுடன் உதவி புரிய எங்களுக்கு தேவையான நல்ல மனதிடனை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவினை சிறப்பிக்கின்ற வேளையில் இங்கு கூடியுள்ள அனைத்து பெண்களையும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களும் அன்னையின் வழிகாட்டுதலின்படி வாழ அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் கனிவான உள்ளத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலிமையின் ஊன்றுகோலே எம் இறைவா, பலவிதமான பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் நோயினாலும் அவதியுறும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கும். அவர்களுக்கு நீரே பக்கபலமாக இருந்து அனைத்து விதமான தொந்தரவுகளிலிருந்து விடுதலை அளித்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாளை சிறப்பிக்கின்ற சலேசிய உடன் உழைப்பாளர்களுக்காகவும் திருவழிபாட்டு குழுவினருக்காகவும் சிறப்பான விதத்தில் நாம் செபிப்போம். அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா காரியங்களும் இறைவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், அவர்களுடைய தன்னலமற்ற சேவைக்கு இறைவன் அதற்குரிய பரிசை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், எல்லா நலன்களாலும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நிரப்ப வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் அமைதியாக செபிப்போம். இந்த பன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும், எங்கள் அன்னை மரியாள் வழியாகவும், எங்கள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ வழியாக எங்களுக்கு கொடுத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையை. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பமென, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பமென்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்று, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பலியை அல்ல, இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே. உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்னை மரியாளின் வழியாக எங்களை நீர் தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காகவும் என்னுடைய பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரைகளை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியில் நேரடியாகவும் திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம்.
உம்முடைய அருளையும் ஆசிரையும் அவர் அனைவருக்கும் நிறைவாக கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக இன்றைய திருப்பலியில் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்தினரையும், டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினரையும், டோனா ஆக்னஸ் அபி ஜார்ஜ் குடும்பத்தினரையும், ஏஞ்சலின் ஐஸ்வர்யா அவர்களையும், சந்தோஷ் ஜேம்ஸ் அவர்களின் நன்றி எறிதலையும், தமிழரசி செலுத்துகின்ற நன்றியையும், மரிய கேரலின் ரிபல்லோ செலுத்துகின்ற நன்றி எறிதலையும், ஜான் பிரான்சிஸ் ரிபல்லோ உமக்கு செலுத்துகின்ற நன்றி எறிதலையும், டேனியல் மார்க்கஸ் அவள் நன்றி எறிதலையும், ஜாய் ஷர்மிளா குடும்பத்தினர் செலுத்துகின்ற நன்றி எறிதலையும், ஜோயல் உமக்கு செலுத்தும் நன்றி எறிதலையும், ஜான் தாமஸ் நீனா ஜான் செலுத்துகின்ற நன்றி எறிதலையும், ஜார்ஜ் சுந்தர் அசுந்தா குடும்பத்தினரின் நன்றி எறிதலையும் நிறைவேற்று இவர்களை மேன்மேலும் ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் இடத்தில் ஜெபிக்கின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற அவருடைய நல்ல உள்ளத்திற்கு மேன்மேலும் ஆசீர்வாதங்களை பொழிந்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற அந்தோணி முத்து தனது பணியில் வளரவும் தடைகள் நீங்கவும் சகாய நேரத்தில் ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபத்தை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அகஸ்டின் அவருடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் விரைவில் நலமடைய வேண்டும் என்றும், ஜோசப் டேவிட் நல்ல உடல் நலனோடு இருக்க வேண்டும் என்றும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். இவள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது அருளால் நிறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, இதோ 52 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளிலே நான் திருமுழுக்கு பெற்றது நன்றியோடு நினைவு கூர்ந்து உம்முடைய அன்பு மகனாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து உமது அருள் துணையை நாடி இருக்கின்ற எனக்கு உமது அருளை தாராளமாக பொழிந்து தூய ஆவியாரின் வல்லமையினாலே என்னை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றேன். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட குழந்தை தெரேசா, அருள் தந்தை பாக்யநாதன், அருமைராஜ், மேரி அருமைராஜ், டாக்டர் தெய்வநாயகம், SA பெர்னாண்டோ என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு விண்ணக தந்தையை நோக்கி உரிமையுடன் ஜெபிப்போம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவ
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு வழங்கும் உணவிது, என் ஆன்ம உயிராய் வந்தது. பாவ உலகின் ஒளிது, நான் நடக்கும் பாதையில் ஒளிரது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. திராட்சை கொடியாய் பூமியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்த அன்பு இணைத்தது. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழி, வாசல் வருவாய் வசந்தமே, நேச நிறைவே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உயிர்ப்பும் உயிரும் மாணவா, என் உடைந்த உள்ளம் உயிர்த்தவா. உண்மை வழியை தந்தவா, என்னை உள்ளன் வழியில் அழைத்து வா. நல்ல ஆயனும் நானே என்று அழைத்தவா. நல்ல ஆயனும் நானே என்று அழைக்கவா. என்னை தோளில் தாங்கி தந்தையின் மடி சேர்த்தவா. சேர்க்கவா. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழி, வாசல் வருவாய் வசந்தமே, நேச நிறைவே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுத்தம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவோ இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா இன்று இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவாகவும் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. மீண்டும் ஒரு முறை இந்த நாளை மிக சிறப்புடையதாக்கிய திருவழிபாட்டு குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக தங்களை தயாரித்து மாதா வேடம் அணிந்த அனைத்து மகளிருக்கும் வானதூதர்களாக அணிவகுத்து நின்ற சிறுமிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். இந்த நாளை சிறப்பித்த சலேசிய உடன் உழைப்பாளர்களுக்கு நம்முடைய நன்றி வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு ஒவ்வொரு மாதமும் டான் போஸ்கோவின் நினைவு நாளை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு இறுதி வரை இதே உற்சாகத்தோடு இதே
தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்று வாருங்கள், வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதத்தின் இறுதி நாள் அன்னைக்கு நாம் மாட்சி செலுத்தும் விதமாக ஜெபமாலை பக்தியோடு நாம் இந்த தேர்பவனில் இணைந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.